பெங்களூர் நகரம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறையை நோக்கி வேகமா நகர்ந்துட்டு இருக்காங்க. டே 0 அப்படின்னு சொல்லக்கூடிய மிக ஆபத்தான சூழ்நிலை பெங்களூருக்கு உருவாகிருமோன்ற பயம் இப்ப பலருக்கும் வந்திருக்குது. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெங்களூருக்கு இப்படி ஒரு தண்ணீர் பற்றாக்குறை வந்ததுக்கான காரணம் என்ன, இந்த டே 0னா என்ன, ஸோ இந்த தண்ணீர் பற்றாக்குறையிலிருந்து பெங்களூரை மீட்டெடுக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல ரொம்பவே டீட்டெயிலா பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்தியாவினுடைய மிக முக்கிய நகரங்களில் ஒன்று பெங்களூர். ஸோ பெங்களூர் பார்த்தீங்கன்னா பல விஷயத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஆனால் சமீப நாட்களாக தண்ணீர் பற்றாக்குறைக்கும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிக்கிட்டு வருது இந்த நகரம். எந்த அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இப்போ அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு காவேரியிலிருந்து பெங்களூருக்கு போகக்கூடிய நதிநீர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1480 மில்லியன் லிட்டர். ஆனால் அவ்வளவு தண்ணி கொடுத்துமே பெங்களூருக்கு இன்னும் 1680 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான சோர்ஸ் தான். ஒன்று இந்த காவேரி நதி தண்ணி, ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய போர்வெல்ஸ். ஸோ நிறையவே போர் போட்டு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 16,000க்கும் மேற்பட்ட போர்வெல்ஸ் அப்படிங்கிறது பெங்களூரில் இருக்கு. இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் காவேரியிலிருந்து கிட்டத்தட்ட 1400 மில்லியன் லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்தாலுமே கூட இதுவும் நாளாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த 1400 மில்லியன் லிட்டர் அப்படிங்கிறதுமே பற்றாக்குறை தான், அவங்களுக்கு பத்தல. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 700 மில்லியன் லிட்டர் அளவுக்கான தண்ணீர் தேவைக்கு போர்வெல்ஸை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த போர்வெல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 16,000 போர்வெல்ல கிட்டத்தட்ட 7,000 ட்ரை ஆயிருச்சு. இன்னும் நாளாக பல போர்வெல்ஸ் ட்ரை ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பயம் அங்கே இப்போ எழுந்திருக்குது. இது எல்லாத்த விட உச்சகட்ட பயம் என்னன்னா, இப்போதாங்க நம்ம மார்ச் மாதத்தோட ஆரம்பத்திலேயே இருக்கோம். இன்னும் ஏப்ரல் இருக்கு, மே இருக்கு, அதுக்கப்புறம் ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ தான் நமக்கு மான்சூன் அப்படிங்கிறது வரப்போகுது, மழைக்காலங்கிறதே இருக்கும். அதுக்குள்ள இப்படி ஒரு சூழ்நிலையை நோக்கி பெங்களூரு நகரம் வேகமாக நகர்ந்துகிட்டு இருக்கிறது. டே 0 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை இந்தியாவிலையும் உருவாக்கிருமோ அப்படிங்கிற பயத்தை பலருக்கும் ஏற்படுத்தி இருக்குது. அது என்னப்பா டே 0 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நகரத்தில் சுற்றி எங்கேயுமே தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ட்ரை அப் ஆகிற ஒரு ஈவெண்ட்டை தான் டே 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நகரத்தில் இருக்கிற வாட்டர் சோர்ஸ் எல்லாமே காலியாயிரும், வெளியே இருந்து தான் தண்ணி கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். கூடவே நீங்கள் சுற்றி பார்க்குற பைப்பு, டேங்க்கு, இந்த மாதிரி எதுலேயுமே தண்ணி இருக்காது. ஸோ வெளியே இருந்து குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி கொண்டு வருவாங்க. வேற எந்த ஒரு தேவைக்காகவும் தண்ணியை பயன்படுத்தவே முடியாது. அந்த குடிக்கிறதுக்கு கொடுக்குற தண்ணியுமே கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க, அதையுமே பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ட்ரை அப் ஆகிற ஒரு ஈவெண்ட்டை தான் டே 0ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தோட முதல் டே 0 ஈவெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவோட கேப் டவுன் நகரத்தில் தான். அது எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்க அரசாங்கம் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் குளிக்கிறதுக்கே தடை விதிச்சாங்க. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மட்டும் குளிங்க, அப்படியே குளிச்சிங்கனாலும் 2 நிமிஷம் மட்டும் குளிங்க, அதுக்கு மேலே குளிக்காதீங்க. அதே மாதிரி குளிக்கும் போது ஒரு பெரிய பக்கெட்டை வச்சு அந்த பக்கெட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு குளிங்க. ஸோ தட் நீங்கள் குளிக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் அந்த பக்கெட்டில் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகிற தண்ணியை எடுத்து பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை சவுத் ஆப்பிரிக்க அரசாங்கம் போட்டாங்க. அப்படிதான் தட்டு தடுமாறி கேப் டவுன் நகரம் அந்த டே 0 அப்படிங்கிற விஷயத்திலிருந்து தப்பிச்சு வெளியே வந்தது. இப்போ பெங்களூரும் அதே மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை நோக்கி போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் பலருக்கும் இப்போ எழுந்திருக்குது. ஏன்னா இன்னும் 2 மாதம் இருக்குங்க. மே மாதத்தை தாண்டும் போது இன்னும் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நம்மளால யோசிக்க முடியல. சரிப்பா, பெங்களூரோட இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% அவர்களுடைய தண்ணீர் தேவைக்கு தென்மேற்கு பருவமழையை நம்பி தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா எல் நீனோ அப்படிங்கிற ஒரு எஃபெக்டால் போன வருடம் கம்ப்ளீட்டாகவே பாதிப்புக்குள்ளாயிருச்சு. பெரிய அளவுக்கு மழையே பெய்யலை. ஸோ குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெள்ளம் பயங்கரமாக பெரிய அளவுக்கு எப்படி சென்னையில் வருதோ அந்த அளவுக்கு வர்றதையெல்லாம் நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஆனால் போன வருஷம் சுத்தமாக அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. காரணம், இந்த எல் நீனோ எஃபெக்டால் தென்மேற்கு பருவமழை பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருச்சு. இதனால் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி இந்தியாவினுடைய மேற்கு கரையில் இருக்கிற எல்லா நகரங்களுமே பாதிப்புக்குள்ளாயிருக்குது. அதில் கர்நாடகாவினுடைய பாதிப்புங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. சரி, வடகிழக்கு பருவமழையாச்சும் அந்த மீதி இருக்கிற 20% ஒழுங்காக கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் வடகிழக்கு பருவமழையும் பெரிய அளவுக்கு ஏமாற்றமாக அமைஞ்சது.
நல்லா பேஞ்சது தான். சென்னையிலாம் வெள்ளமே வந்துச்சேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கடற்கரையில் இருக்கக்கூடிய சில நகரங்களுக்கு மட்டும்தான் வடகிழக்கு பருவமழை சமயத்தில் அதிக அளவுக்கு மழை பெஞ்சு வெள்ளம் அப்படிங்கிறது வந்தது, சென்னை ஆந்திரா மாதிரியான மாநிலங்களில். மற்றபடி உள்ள இருக்கக்கூடிய நகரங்களுக்கு பெருசாக வடகிழக்கு பருவமழையில் எந்த மழையுமே பெய்யல. ஈவன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட திருப்பூர், பல்லடம் இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு மழை இல்லாமல் தான் வடகிழக்கு பருவமழை சமயத்தில் இருந்துச்சு. ஸோ இப்படி 2 பருவமழையுமே ஏமாத்திட ஆட்டோமேட்டிக்காக கர்நாடகா இப்போ இருக்கிற சூழ்நிலையை நோக்கி வேகமாக தள்ளப்படுது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒழுங்காக பிளான் பண்ணியிருந்துருக்கணும். அவங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு ஈவெண்ட் வர வாய்ப்பு இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும். ஆனால் எப்படி கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறது சீரியஸாகவே தெரியல. இது ஒன்று தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு முக்கிய காரணமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சென்னை நம்ம பெருசாக பிளான் பண்ணி கட்டாத சிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும் இல்லை, சென்னையில் பல ஏரிகளை ஆக்கிரமித்து பில்டிங் கட்டிட்டாங்க. அதனால தான் இங்கே பெரிய அளவுக்கு வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இந்த வெள்ளம் வர்ற சமயத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் பெங்களூர். ஸோ பெங்களூருமே இதே மாதிரி தான். ஆனால் அங்கே வெள்ளம் வராது, அதுக்கு பதிலாக தண்ணீர் பற்றாக்குறை வரும். அங்கேயுமே ஏரியா ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்கிறாங்க. அதுவுமே ரொம்ப அன்பிளான்டான ஒரு சிட்டி தான். ஸோ இந்தியாவிலேயே ரொம்ப 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 டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ஒரு சிட்டினா பெங்களூர் தான். ஏன்னா அந்த சிட்டி பக்காவாக பிளான் பண்ணி கட்டப்பட்டது கிடையாது. ஸோ அதனால தான் அங்கே அந்தளவுக்கு ஒரு டிராஃபிக் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் பல ஏரிகள் அப்படிங்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. அதன் விளைவாக சென்னையில் வெள்ளம் வந்தால் பெங்களூரில் தண்ணி பற்றாக்குறை வருது. இவ்வளோதான் இந்த 2 நகரங்களுக்கும் உள்ள சின்ன ஒரு வித்தியாசம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுமே இந்த மாதிரி ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணி அதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எல்லாமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சரிப்பா, இதெல்லாமே ஓகே. இப்போ பெங்களூரு நகரத்தை எப்படி இந்த தண்ணீர் பற்றாக்குறையிலிருந்து வெளியே கொண்டு வர்றது, எப்படி இன்னொரு 2 மாதம் தாக்கு பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு ஆல்ரெடி பல நாட்டை சேர்ந்த அரசாங்கங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறாங்க. அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணால் கூட போதும், ஓரளவுக்கு சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெங்களூரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களோட கையில் இருந்த பணத்தை பிடுங்கிறதுக்காக, அதாவது அவங்க சேலரி வந்தால் உடனே ஆட்டை போடணும் அப்படிங்கிறதுக்காகவே பல 5 ஸ்டார் ஹோட்டல்ஸு, பப்பு, பாருன்னு சொல்லி அங்கே இல்லாத விஷயமே கிடையாது. ஸோ முதல்ல இந்த மாதிரி ஆடம்பரமான விஷயத்துக்கு தடை போடலாம். 5 ஸ்டார் ஹோட்டல்ஸை மூடுங்க, பப்பை மூடுங்க, ஸ்விம்மிங் பூலில் தண்ணி விடாதீங்க, இந்த மாதிரியான ரூல்ஸை கவர்மெண்ட் கொண்டு வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தடை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு தண்ணியை எடுக்கும். அதே மாதிரி எந்தெந்த பிஸ்னஸ்லாம் பெரிய அளவுக்கு தண்ணியை எடுக்கிறாங்களோ அதையெல்லாம் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஒருவேளை இந்த நடவடிக்கையினால் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு கவர்மெண்ட் பண உதவி கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அதே மாதிரி அந்த தொழில்களில் வேலை செய்யக்கூடிய சாதாரண தொழிலாளர்களுக்கும் கவர்மெண்ட் பணம் கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை எடுக்கலாம். காரணம் என்னதான் தொழில் முக்கியம் அப்படின்னா கூட இன்னொரு பக்கம் குடி தண்ணீர் அதை விட முக்கியம். ஸோ நம்ம பெங்களூரை பற்றி பெரிய அளவுக்கு பேசுகிறோம். பெங்களூரை சுற்றி இருக்கிற இன்னும் 2-3 மாவட்டங்களும் இதே மாதிரி தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டிருக்குது. ஏன் நம்ம அதை பற்றி பேசலை? ஏன்னா பெங்களூர் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு நகரம், அதனால நம்ம பேசுகிறோம். ஸோ அது மாதிரி தாங்க, இந்த மாதிரி பெங்களூருக்கு ஒன்றுனா பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டதுன்னா யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கண்டுக்க கூட மாட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹார்ஷான ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் தவறில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடைசியாக பார்த்தீங்கன்னா, பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபீல்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் தான் நிறையா இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து மறுபடியும் வீட்டுக்கே அனுப்பிடலாம். சொந்த மாநிலத்திலேருந்து வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட்டா அதனால் பெரிய அளவுக்கு வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கம்பெனிஸ்க்கும் பத்தாவதுக்கு இவங்க வேலை செய்யக்கூடியவங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ஸுக்கும் பெரிய அளவுக்கு குறையும். இதன் மூலமாக ஓரளவுக்கு நிலைமையை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல நடவடிக்கைகளை இன்னுமே அரசாங்கம் எடுக்க முடியும். எப்படியோ ஒரு வாக்கில் சமாளித்து வந்துடுவாங்க அப்படிங்கிறத நம்புவோம். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.